சார், நீங்க ஒரு ரியல் ஹீரோங்கறனால இந்த கேள்வி கேக்குறேன். ஏன் உங்களை ரியல் ஹீரோன்னு சொல்றேன்னா, லாஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் கமல் சார் பத்தி கேட்டது நான் தான். நீங்க பதில் சொன்னீங்க கமல் சாரை பத்தி. அதே மாதிரி கமல் சார் பக்கம் ஸ்டாண்டாவும் இருந்தீங்க. அவ்வளவு எதிர்ப்பு இருந்தப்போ ரொம்ப ப்ரௌடா இருந்தது எனக்கு. அவ்வளதையும் மீறி. ஆனா நீங்க இப்போ உங்க அப்பா பிரதர் இவங்க இழப்புக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கும் ஒரு சம் டிசீஸ், இதுக்கப்புறம் நீங்க உலகத்தை பார்க்கிற பார்வை, முன்னாடி நீங்க பார்ன் அண்ட் பிராட் அப் சில்வர் ஸ்பூன் கோல்டு ஸ்பூன் கூட சொல்லலாம், அந்த பார்வை மாறி இருக்கா? எப்படி ஃபீல் பண்றீங்க? மக்களை எப்படி பாக்குறீங்க? முன்னாடி ரசிகர் இவங்களெல்லாம் பார்த்த விதம் வேறமா இருக்கும். இப்போ எப்படி பாக்குறீங்க இந்த இழப்புகளுக்கு அப்புறம், உங்களுடைய டிசீஸ்க்கு அப்புறம்? பிரமித சொன்னா ஐ திங்க் டிசம்பர் 18th நான் புறப்பட்டேன் 2024. போகும்போது I was with full tears. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. வீடை பார்த்தேன். இந்த மாதிரி மீடியா பீப்புள்ஸ் ரொம்ப பேர் இருந்தாங்க. ரொம்ப பேருக்கு அவங்க கண்ணிலும் தண்ணி இருந்தது, எனக்கு கண்ணிலும். எவ்ரிபடி வாஸ் இன் டியர்ஸ். ஐ வாஸ் வெரி எமோஷனல். அப்புறம் என் கசின்ஸ் இருந்தாங்க. ரொம்ப பேர் போருமே வரும் போறோமா இல்லையா என்ன உண்மை தெரியாது. என்ன சி இட் இஸ் 100% டாக்டர்ஸ் கிவ் கேரண்டி, நோ டவுட். பட் சப்போஸ் மனுஷன் எப்போ சப்போஸ் வேர்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஐ வாஸ் வெரி 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 ஸ்கேர்ட். போகும்போது எவ்ரிதிங் மை செல்ஃப், மை வைஃப், மை டாட்டர், 3 பேர். அப்புறம் பிஃபோர் தட் மை டாட்டரோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி வாஸ் இன் மயாமி. ஸோ 3 பேர் போகும்போது இட் வாஸ் ஃபுல் ஆஃப் சைலன்ஸ். ஜஸ்ட் வி டிராவலிங், தட்ஸ் ஆல். அங்கே போகும்போது கொஞ்சம் ஐ வாஸ் லிட்டில் when I went on the day, operation day, 24th April, December 24th morning I went. என்னமோ கொடுத்தாங்க. I went drowsy போனேன். I know after that not know what happened. After 5 hours 6 hours I saw my wife and she gave hand. நான் திருப்பி உன் கையை பிடிப்பேன் நான் நினைக்கலன்னு சொன்னேன். That was my reaction. I don't know whether I'm going to see you back or not. எனக்கு தெரியும், யாருக்கு தெரியும் அந்த 5 hours என்ன வேணா ஆகலாம். But the doctor was just like God. He brought back me and after that everybody, the whole world looked very new. அப்போ அந்த 5 hours இந்த ஸ்லீப் இருக்குல்ல, எங்கேயோ கூட்டு போவோம். I think we would have gone there. ஹெவனுக்கே போயிட்டு வந்திருப்போம், இல்லை ஹெல்லுக்கே போயிட்டு வந்திருப்போம், தெரியாது. பட் ஆஃப்டர் சீயிங் தட் நான் உலகமே ஒரு மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 days ஆச்சு அந்த டிரான்ஸ்லேட் வெளியே வருதுக்கு. Then afterwards when I landed here in India, பெங்களூர் வந்தப்பறம் I was very emotional. யார் அப்புறம் அங்கே கூட ஆப்ரேஷன்ல இருந்து யாரோ ஃபோன் பண்ண கூட இமீடியட்டா எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். ஒரு நாள் I can't control. ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. Then I should thank God. I should thank everybody. And இந்த மாதிரி லவ் எங்கே கிடைக்க போகுதுன்னு I can never forget this. எனக்கு எவ்வளோ வேணா துட்டு சம்பாதிக்கலாம், ஆனால் இந்த லவ் நான் சம்பாதிக்க முடியாது. I should be blessed. துட்டு வரும் போவோம், ஆனால் அந்த அன்பு திருப்பி கிடைக்காது இந்த மாதிரி அன்பு. ஸோ அது எப்பயும் I will be always having in my heart.